நண்பர்களே, நம்ம சக்தி காலேஜ் அருகே உள்ள கிரவுண்டில் தான் இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு வந்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் கோயம்புத்தூர் வெதர்மன் பேஜில். நடந்த மாநாட்டில் வந்து இந்த கிரவுண்டு ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக் கழிவுகளால் ஃபுல்லாக மாசுபடுத்தப்பட்டுள்ளதுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மூட்டை மூட்டையாக வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கட்டி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு உள்ளதெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரளவு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பின்புறம் உள்ளது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். தென்னமரம் தெரிகிற ஏரியா வரைக்குமே ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கழிவுகளால் தான் வந்து நிரப்பப்பட்டுள்ளது. ஸோ என்ன க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம பதிவை பார்த்துட்டு தான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்கிறது உண்மையாகவே வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்ம வந்து மெயினாக லேண்டை பொல்யூட் பண்ணக்கூடாதுங்கிறத மெயின் நோக்கமே. ஸோ இது எந்த கட்சியில் நடத்தினாலுமே அது வந்து இந்த மாதிரி பொல்யூஷன் பண்ணக்கூடாது. தேவைப்பட அளவுக்கு வந்து டஸ்ட்பின்ஸ் வச்சு அதில் போட்டு அதை வந்து ஈஸியாக அப்புறப்படுத்துறது பெட்டரான ஆப்ஷன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ வந்து திரும்ப ஆளில் போட்டு வந்து பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நடக்காமல் இருக்கிறது வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வரும் மாநாடுகளில் வந்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பொதுமக்களுமே வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து இந்த மாதிரி மண்ணில் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. படுத்தினாலும் பார்த்திங்கன்னா மண்ணில் போடாதீங்க, டஸ்ட்பினில் போட்டு வேஸ்ட் செக்ரிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து கரெக்டாக தூய்மை இதோட கொடுத்துட்டு போக முடியும். ஸோ எல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உண்மையாகவே வந்து க்ளீன் பண்ணதுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கும் நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.